தொகுப்பயன் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். தொகுப்பயன் விசை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுப்பயன் விசை என்றழைக்கப்படுகிறது. என்னன்னா இப்போ நாம் சொன்னோம் இல்லையா, அந்த ஒத்த இணை விசைகள் மாறுபட்ட இணை விசைகள்னு, இந்த மாதிரி ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸ் ஒரே டைமில் ஆக்ட் ஆகும்போது அது மொத்தமாக சேர்ந்து அங்கே எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான் தொகுப்பயன் விசை. தொகுப்பு அது தனித்தனி ஃபோர்ஸ் எல்லாம் சேர்த்து வர்றது தான், சேர்த்து என்ன கிடைக்குது அங்கே, அதுதான் தொகுப்பயன் விசை அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும். விசைகளின் எண்மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றின் கூடுதல். இது வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும்ன்றதை ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, வெறுமனே அதோட எண்மதிப்பு மட்டும் நாம் கவுண்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போது ஒரே டைரக்ஷனில் தள்ளுறாங்கன்னும் போது அதோட எண்மதிப்பு மட்டும் இருந்தால் நமக்கு போதும். ஆனால் இப்போ ஒருவேளை அந்த ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு வேறு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதோட திசையையும் வச்சு தான் நம்மளால் தொகுப்பயன் விசையை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? தொகுப்பயன் விசையின் மதிப்பு சுழி எனில் பொருள் சமநிலையில் உள்ளதென அறியலாம். இந்த தொகுப்பயன் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பொருள் நகரவே இல்லை, அங்கேயே இருக்குது, சமநிலையிலேயே தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் வரலன்னு அர்த்தம். இவ்விசைகள் சமன் செய்யப்பட்ட விசைகள் எனப்படும். இதை என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது தொகுப்பயன் மதிப்பு சுழியானதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சமன் செய்யப்பட்ட விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுப்பயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருட்களின் இயக்கத்திற்கு காரணமாக அமைகின்றன. இது சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும். ஒருவேளை இந்த தொகுப்பயன் விசையோட மதிப்பு 0 ஆகலை அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும்னு அர்த்தம். எப்படின்னா எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அது சமன் செய்யப்படாத விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை. இப்போது கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசைனா பக்கெட்டோட வெயிட்டை விட அதிக ஃபோர்ஸ் நாம் கொடுத்தோம்னா பக்கெட்டு மேலே வந்துடும். அந்த மாதிரி நெம்புகோலின் மீது செயல்படும் விசை. ஒரு பெரிய பாறையை நகர்த்தணும், ஒரு கடப்பாறையை விட்டு அந்த கடப்பாறையை கீழே ஒரு சின்ன பாறையை வச்சு நம்ம அந்த பாறைக்கு தகுந்ததை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அதை நகர்த்த முடியும் இல்லையா? அதுதான் தராசு தட்டுகளில் செயல்படும் விசை முதலியன சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். தராசு தட்டில் ஒரு பக்கம் ரொம்ப அக்யூரேட்டாக நேராக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், அந்த முள்ளை சமநிலைக்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே சமன் செய்யப்படாத விசைகள். தொகுப்பயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. என்னன்னா, தொகுப்பயனுக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் விசை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. இவ்விசையை எதிர்ச்சமனி என்று அழைக்கப்படுகிறது. எதிர்ச்சமனி, இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு செவுரு இருக்குது, அந்த செவுத்துக்கு பக்கத்தில் வச்சு ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதை நாம் தள்ளுறோம். ஆப்போசிட் சைட்லேருந்து நாம் 3-4 பேர் சேர்ந்து தள்ளினாலும் நம்மளால் அந்த பக்கம் அதை நகர்த்த முடியாது. ஏன்னா நமக்கு ஈக்குவலாக அந்த பக்கம் அந்த செவுரும் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துட்ருக்கு, அதை மீறி நம்மளால் தள்ள முடியாது. அதை தான் எதிர்ச்சமனி, அதாவது அந்த ஆப்போசிட் சைடில் நடக்கும் இல்லையா, அதை தான் எதிர்ச்சமனி அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த தொகுப்பயன் விசையை கீழே இருக்கிற அட்டவணையில் விளக்கி இருக்காங்க பாருங்களேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் விசையோட செயல்பாடு, அதுக்கான படத்தோட விளக்கத்தையும் பார்த்தோம். இப்போது அதோட தொகுப்பயன் விசை மதிப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால், 2 விசைகள் ஒரே பக்கமாக இருந்து ஃபோர்ஸ் 1 ஃபோர்ஸ் 2 2 ஃபோர்ஸும் ஒரே பக்கம் இருந்து கொடுக்கும்போது தொகுப்பயன் விசை என்னவா இருக்கும்னா F தொகுப்பயன் = F1 + F2. ஒரே திசையில் நடக்கும்போது அது ரெண்டையும் கூட்டுனா கிடைக்கிறது தான் தொகுப்பயன் விசை. சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால், சமமில்லாத ஃபோர்ஸ், ஒரு வீக்கான ஆள், ஒரு ஒல்லியாக இருக்கிற ஒரு ஆளும் ஒரு பல்காக இருக்கிற ஒரு ஆளும், அதாவது கம்மி ஃபோர்ஸ் கொடுக்க முடிஞ்ச ஒரு ஆள் அதிக ஃபோர்ஸ் கொடுக்க முடிஞ்ச ஒரு ஆளும் ஆப்போசிட் சைடில் இருந்து ஒரு பீரோவை தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அங்கே என்ன நடக்கும்? F தொகுப்பயன் = F1 - F2. இந்த F1 - F2ன்றது எப்போ ஆக்ட் ஆகும்னா F2-வை விட F1 பெருசாக இருக்கும்போது. அடுத்தது F தொகுப்பயன் = F2 - F1.
அது எப்போ ஆக்ட் ஆகும்னா F2 பெருசாக இருக்கும்போது, அதாவது எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த ஃபோர்ஸ்லேருந்து கம்மியாக இருக்கிற ஃபோர்ஸை மைனஸ் பண்ணணும். அதுதான் தொகுப்பயன் விசை. கீழே பாருங்கள், அதுவே கொடுத்துருக்காங்க. F தொகுப்பயன் விசையானது அதிக எண்மதிப்புடைய விசையின் திசையில் நகரும். அதிக ஃபோர்ஸ் எந்த பக்கம் கொடுக்குறோமோ அந்த திசையில் தான் அது நகரும். அடுத்தது, சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் ஒரு நேர்கோட்டில் செயல்பட்டால், இப்போது சமமான ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து நாம் கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்கும்? F1 மைனஸ் F2ன்னு வரும். அப்போ என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். F தொகுப்பயன் 0 ஆகிடும். எப்போவுமே சமமான விசை எதிரெதிர் திசையில் நடந்துச்சுன்னா அப்போது தொகுப்பயன் சுழி அப்படின்னு வரும். அடுத்தது, அட்டவணைக்கு கீழே உங்களுக்கு ஒரு 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எதிரெதிர் திசையில் செயல்படும் சமமற்ற இணை விசைகள். அந்த பிக்சர் என்னது? டக் ஆஃப் வார், கயிறிழுத்தல் போட்டி. கயிறிழுத்தல் போட்டியில் என்ன நடக்கும்? எதிரெதிர் திசையிலிருந்து இழுப்போம், 2 பக்கமும் இழுப்போம். ஆனால் அங்கே சமமான விசைகள் நடக்குமா? ஒருவேளை அது சமமான விசையாக இருந்தால் அந்த கயிறை எந்த பக்கமும் இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டே ஃபுல்லாக நிற்க வேண்டியதான். ஆனால் ஒரு மேலேயும் முன்னாடியும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் விசைகள் மாறும். கொடுக்குற ஃபோர்ஸ் மாறுறதுனால தான், சமம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் வின் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் இழுப்போம், அந்த பக்கம் கொஞ்சம் நேரம் இழுப்போம், அந்த கயிறு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எதிரெதிர் திசையில் செயல்படுற சமமற்ற விசைகள். நெம்புகோலில் செயல்படும் விசை. நம்ம முன்னையே சொன்னோம் இல்லையா? நெம்புகோல் ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட்டு, ஆனால் ஒரு சின்ன கம்பியை வச்சு நாம் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்கும்போது அதில் அதை மூவ் பண்ணுறோம். அடுத்தது, ஒரே திசையில் செயல்படும் ஒத்த இணை விசைகள். ஆக்சுவலாக இப்போ நம்ம இவ்வளோ நேரம் மேலே பார்த்த படத்தில் கூட பார்த்தோம், F1 F2 ரெண்டுமே ஒரு பக்கமாக இருந்து அந்த பாக்ஸை தள்ளுறது ஒத்த இணை விசைன்னு சொன்னோம். ஆனால் இந்த பிக்சரில் பாருங்களேன், 2 பேரும் வேறு வேறு பக்கம் இருக்காங்க, 2 பக்கமும் இருக்காங்க. ஆனால் இதை ஏன் நாம் ஒத்த இணை விசைன்னு சொல்கிறோம்? காரணம் இருக்குது. ஏன்னா முன்னாடி இருக்கிறவங்க இழுக்கிறாங்க, பின்னாடி இருக்கிறவங்க தள்ளுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரே திசையில் தான் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. 2 பேரும் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்குற ஃபோர்ஸு ஒரே திசையில் தான் இருக்குது. அதனால் இது ஒத்த இணை விசைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் இந்த விசைகளோட தொகுப்பயன் விளைவுகளை எக்ஸ்பிளைன் பண்ணுற படங்கள்.